ஆசிரமத்தில் நீ அமரக்கூடாதுன்னு. அந்த கொடூரமான அந்த குளிரில் 4 டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறுறாங்க. 1869 to 1893 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்ஈவன்ஃபுல் லைஃப். யாருக்காவது வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும், சவுத் ஆப்பிரிக்காவில், இங்கிலாண்டில் படிக்கணும். இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் அவரை மாற்றுச்சு. ஆனால் சவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார். பிறந்ததிலிருந்து 12 வயசுல எப்படின்னு சொன்னாங்க, 14 வயசுல சொன்னாங்க. பூநூலை கழட்டியவர். யோசிச்சு பாருங்க, தான் போட்டிருந்த பூநூலை கழட்டினார். எதற்கு கழட்டினார்னா, நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்க்க போறேன். அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்தில் மேற்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும். இது வீர சவர்கருடைய ஆரம்பகால வாழ்க்கை. உடைச்சாரு. சமபந்தி போஜனம், எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். அந்த உணவு கூடத்தில் 2 முதலாளிகளை இவரே உருவாக்கினார். ஒரு பிராமின் முதலாளியை உருவாக்கினாரு. ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் 50% ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார். இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க? அவருடைய காலகட்டத்தை பாருங்க. சுதந்திரத்திற்கு முன்பு. இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மனிதர். சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவருக்கு. பாலகங்காதர திலக் அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டெம்பிள் ட்ரீல அங்கே போகணும், படிக்கணும், லாயரா வரணும். அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது. அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அது. அங்கே நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டி இருக்கிறது. இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவு இப்போ ரேடிக்கலுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களை அடைச்சிடறோம். பட் அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தவங்க. ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், ரேடிக்கலுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை காலமாக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக உருவானவர்கள். கண்மூடி எதிர்த்தார்கள். அவங்க அந்த ஈஸி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. எதற்காக அதையெல்லாம் செஞ்சாங்க இந்த புத்தகத்தில் இருக்குங்க, நீங்க படிக்கணும். எதற்காக இவர்கள் மாறினார்கள், எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு, இந்தியா ஹவுஸ்ல என்ன பண்ணாங்க, இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க. கப்பல்ல அவருக்கு பாருங்க 50 ஆண்டு காலம் சிறை, டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். எதற்கு? 2 விஷயத்திற்காக. நாசிக்னுடைய கலெக்டரை கொன்னாங்க, அதற்கு வெப்பன் சப்ளை இவர் பண்ணாரு, அதற்கான ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் அவர் கொடுத்தாரு. செக்ஷன் 121A இங்கிலாந்து அரசுக்கு எதிராக, குறிப்பாக இங்கிலாந்தினுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாருங்கிற 2 விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு 50 ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. வயசு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வயசுல அந்தமான் சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக போயிருச்சுங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், ஐடியாலஜிக்கல் ஃபைட். அதில் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா, நீ வீர சவர்கர் பரம்பரை, நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை அல்ல, நீ வீர சவர்கர் பரம்பரைமா. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ பக்கம் 21 பரம்பரைமா. இது சமூக வலைதளத்திலே ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்தில் திட்டிக் கொள்வதற்கோ அது சரியா இருக்கும். நீ வீர சவர்கர் பரம்பரைன்னு சொல்லிட்டு நீ பக்கம் 21 பரம்பரைன்னு சொல்ல போறேன். ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த நெரேட்டிவை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இன்டெலெக்சுவல் பேசிஸ்குள்ள கொண்டு வருதுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியை சார்ந்தவர்களும் திட்டிட்டு போயிடுவாங்கிறத தாண்டி ஒரு இன்டெலெக்சுவல் இம்ப்ரிண்ட். அந்தமான்ல செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில் 4வது மாடியில் கடைசி ரூம்ல வீர சவர்கருடைய ரூம் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. சில பேர் அங்கே டூரிஸ்ட் போனவங்க அங்கே போய் பார்த்துருப்பீங்க. அந்த ரூமுடைய தன்மையை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் அந்தமான் சிறைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்லார்ஜியில போய் பார்க்கணும். ஒரு ஓப்பன் மைண்டடா. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்யலைங்க. தி ஒர்க் ஃபார் பாரத். நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்பதற்காக. அதனால் எந்த நேரத்தில் என்னோட அன்பான வேண்டுகோள், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் நீங்க யாராக இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும், ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும். அந்தமான் சிறையில் எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது,
அந்த தண்டனை எப்படியெல்லாம் அவர் அனுபவிச்சாரு. குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும். இந்த மனுஷன் படித்தது எங்க, இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன, இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன. ஸோ அந்த ஜெயில் சிஸ்டமே பாருங்க, உங்களை பிரேக் பண்ணணும், உங்கள் சோலை கிரஷ் பண்ணணும், உங்களை உள்ள சோல்ல இருந்து உங்களை கொன்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் சிஸ்டம், அந்த ஜெயில் சிஸ்டமை டிசைன் பண்ணுறாங்க. நிர்வாணமாக காலையிலே குளிக்க வேண்டும். அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க, குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக். அப்படின்னா காலையிலே உங்கள் கையை கட்டி வச்சிருவாங்க. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, 12லிருந்து 5 வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டாக அந்த ரூஃபில் மேலே ஏற்றிடுவாங்க செயின் போட்டு. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது 10 மணி நேரம் தினமும் தொங்கணும். இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது 10 மணி நேரம். ஏன்னா உங்களுடைய சோலை கிரஷ் பண்ணணும். அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்தமான் சிறைச்சாலை, செல்லார் சிறை. வெரி சயின்டிஃபிக்லி டிசைன் பிரசன், வெரி சயின்டிஃபிக். ஜெர்மி பென்தம்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார். ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வச்சு தான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி கிரஷ் பண்ணணும், ஆன்மாவை எப்படி சிதைக்கணும், உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது. அதுல 11 ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. 11 years in that. நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில், கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்கர் ஒரு புத்தகத்தை வெளியிட சொல்லி நீ வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு, எல்லாரும் பேசியாச்சு. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி, என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இவ்வளவு பேசி, அபினவ் பாரத்தை பற்றி பேசி, அவருடைய எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி, எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி, அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி, எல்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி, நண்பர் ஒருவர் முதல் கேள்வி, என்ன இந்த மன்னிப்பு கேட்டாரெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களே, கொஞ்சம் என்னன்னு பேசுங்கண்ணே. அதெல்லாம் பதில் சொன்னதுக்கப்புறம், இல்லை இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்களே, அதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுங்கண்ணே. இன்னைக்கு தமிழகத்தில் விநாயக் தாமோதர் சவர்கர்னாவே இந்த 2 வார்த்தைக்குள்ள அடைக்க பார்க்குறோம். நாதிராம் கோட்ஸே அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு, இவர் தான் தூண்டி விட்டாரு. மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது, இவரை கைது பண்ணாங்க, கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க, அதன் பிறகு விடுதலை ஆனார். அப்பனா இவர் ஏதோ தப்பான ஒரு மனுஷன் ஆட்டிருக்கு. ட்ரையல் என்னன்னு நமக்கு தெரியாது, ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதற்காக இவர் கைது செய்யப்பட்டாரு தெரியாது. இவருக்கும் நாதிராம் கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் 3 சாப்டர்ல எழுதியிருக்காங்க. என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு, கருத்து பரிமாற்றம் என்ன சம்பந்தம் இவர்களுக்கு, அதெல்லாம் ஒரே லைன்ல நாம் அடைச்சிடறோம். இல்லை இவர் மன்னிப்பு கேட்டார், அப்பனா இவர் ஏதோ ரொம்ப குறைவான ஒரு மனிதர். கிளெமென்சி பெட்டிஷன் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா ஜெயிலில் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குதுங்க. உங்களுடைய லார்ஜர் விஷனுக்கு நீங்க சண்டை போட போறீங்களா, இல்லை சிறையிலிருந்து சாக போறீங்களா? இவர் சிறையிலிருந்து சாக விரும்பவில்லை, இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை, மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது, எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி, அவ்வளவு சரித்திரம் இருக்கு. அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. He brought the history, historical accuracy. இவ்வளவு பெரிய ஒரு ரெயின்போ வாழ்க்கைய, அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய, அதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை. சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமாக அதை பண்ணியிருக்காங்க, மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சாதாரண வேலை இல்லை, ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம். அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர், வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் அவர் பிறக்கும் பொழுது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1883 சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1966 பிப்ரவரி 26 அவர் மரணத்தை தழுவிய பொழுது அந்த சித்தாந்தம் முடிந்து விடவில்லை. ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார், எப்படி சாகணும் அப்படிங்கிறது. 26 நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று 82ஆம் அகவையில் அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து 26 நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி 1 ஆரம்பித்து 26 மரணிக்கின்றார் 1966. வைராகியமான ஒரு மனிதர். ஆனால் இவருடைய சித்தாந்தம் இதோட நிக்கலிங்க, சித்தாந்தம் இன்னும் பெருசு. அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு, நம்ம முகலாயர்களை தோற்கடிச்சு உள்ள வரலைங்க, வீர சிவாஜியை தோற்கடிச்சு உள்ளே வந்திருக்கின்றோம்னார். அது ஹிஸ்டரி.
முகலாயரை தோற்கடிச்சாரு, இது வரலைங்க. வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து அவங்க உள்ள வந்து உட்கார முடிஞ்சது 300 ஆண்டுகள். அதனால வீர சிவாஜி அவர்களுடைய கனவு. எனக்கு இன்னொரு பெரிய கோவம் என்னன்னாங்க, மேபி வீர சவர்கர் அவர்கள், ஏன்னா இந்த வார்த்தை இந்த மன்றத்தில் நான் பயன்படுத்தக்கூடாது, இந்த புண்ணியமான மண்டல் இருந்தும் நான் சொல்லுகின்றேன். ஏன்னா சில பேர்த்துக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டட்ல பார்க்குறாங்க. அவர் சித்பாவன் பிராமினாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா, அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா? 50 ஆண்டு காலம் ஒரு கட்சி இங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவில் தமிழகத்தில். நீங்கள் எழுதுறதான கதை. தென்னமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா நம்பித்தான் ஆகணும். யாரு போய் பார்த்தாங்க? அது எத்தனை தென்னமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னதான கதை, மிச்சம் உங்களுக்கு தெரியாது. கோயிலில் இவங்க போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே. ஏன்னா அது ஒரு 5 ஜெனரேஷன் படிச்சாச்சு. 5 ஜெனரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க, பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க. அதனால் வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு, கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது. அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். அதனால் மற்றும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட, ஏன்னா சந்தோஷி மேடைக்கு வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த என்ன சபை, பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே, ஒரு மார்கழி மாதத்தில் நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும், காலையில் நடக்கும். சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம், மகிழ்வோம். ஆனால் எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லைங்க. அதனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும் சார், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இந்த சமூக வலைதள உலகத்தில் என்னென்னா, ரங்கராஜ் பாண்டே என்ன 5 மினிட்ஸ் பேசிட்டாங்க, நான் அப்படியே கேட்டுட்டேன், எனக்கு எல்லா வீர சவர்கரை பற்றி தெரிஞ்சிருச்சு, சூப்பர். இல்லை சந்தோஷி வந்து 25 நிமிஷம் பேசிட்டாங்க, எனக்கு அது போதும், வீர சவர்கரை பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க, போதும். இல்லைங்க, நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். நீங்கள் வாங்கி படிக்கணும். ஏன்னா இங்கே பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது. அதனால தான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து